சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதில் நம்ம டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த டிசம்பர் மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதமாக வருது. இந்த மாதத்தில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் முதல்ல குரு பகவான் வக்ரகதியில் அதாவது காலபுருஷத்திற்கு 4ஆம் பாவம் கடகத்தில் நிற்கிறார். கேது பகவான் முழுவதுமே சிம்மத்தில் நிற்கிறார். புத பகவான் ஆரம்பத்தில் இந்த துலாவில் நிற்கிறார். சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறது. சனி, ராகு ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் இருக்குது. இப்படித்தான் இந்த மாதத்தினுடைய முதல்ல கிரக நிலைகள் ஆரம்பிக்குது. முதல்ல நடக்கக்கூடிய பிளானட்டரி டிரான்ஸ்மிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2025 சனிக்கிழமையில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு மாறுறாரு விருச்சிகத்திலேருந்து. அதே மாதிரி புத பகவான் துலா ராசிலேருந்து விருச்சிகத்துக்கு மாறுறாரு, அதே தினத்திலே மாறுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க. சூரிய பகவான் விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறிடுறாரு. அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக அது அமையுது. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, இந்த மாதம் 21ஆம் தேதி டிசம்பர் 21, 2025 ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வக்ரகதியில் சொல்லக்கூடியதான குரு பகவான் அவர் பின்னோக்கி சென்று மறுபடியும் அவர் எதில் போய் சேர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு வந்துடுறாரு. மிதுன ராசிலேருந்து தான் இப்போ அவர் கடகராசிக்கு வந்தார். மறுபடியும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கார் இல்லையா? அப்போ அவர் கடகராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி சென்று விடுகிறார். இது ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வாக வருதுங்க. இது வக்ர பயிற்சி அப்படின்னு பேரு. இந்த வக்ர பயிற்சினால் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னாடி நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நடக்குதுங்க. சரியாக டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நடக்குது. அந்த தினம் ரொம்ப சிறப்பாக அந்த குருவினுடைய மாற்றம், குரு வக்ர பயிற்சி ஏற்படுது. அடுத்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா, செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் முறையே 2 கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறுறாங்க அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. வாங்க, இந்த மாதம் எப்படியான மாதம், உங்களுடைய ராசிக்கு எப்படியான நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025க்கான பலனை கொஞ்சம் விரிவாக கவனிங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்திருக்குங்க. உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு குரு வராரு. கூடுதலாக உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் பாவத்தில் போகிறாரு. இந்த 5-11 பரிவர்த்தனா யோகம் ஒரு பக்கம், இது கூடவர் அங்கே போகிறாரு, அது கூடவர் இங்கே வராரு. இந்த பரிவர்த்தனா யோகம் ஒரு பக்கம், அதுபோல் உங்களுடைய ராசிநாதனுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது மறுபக்கம் அப்படின்னு கூடுதலான நல்ல அம்சம் கிடைக்குது. இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டக சனி இருக்குது. அந்த சனி பகவானுடைய பார்வை நேராக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை கூட என்ன பண்ணுறாரு, குரு கொஞ்சம் சைடில் அப்படி பார்த்து கொஞ்சம் வீரியத்தை குறைச்சி விட்றாரு. அதனால் அவருடைய விசேஷ பார்வை, குரு பகவானுடைய விசேஷ பார்வையாகப்பட்டது சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால அவருடைய கொஞ்சம் கெடுபலனும் கண்டக சனினால் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் கெடுபலனையும் அவர் குறைச்சி விட்ருவார். கவலையே படாதீங்க. அடுத்ததாக சிம்மராசிக்கு ஒரு மிக மிக முக்கியமானது என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த சொன்ன பாருங்கள் 5ஆம் இடத்துல அநேக கிரகத்தினுடைய ஒரு எசன்ஸு கிடைக்குது. அது என்னங்க எசன்ஸு, அது என்ன ஒரு சமாச்சாரம் கேட்டிங்கன்னா, முதல்ல 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் போய் உட்கார்றாரு. ராசிநாதன் சூரிய பகவான் அவர் எதுக்கு இருந்தாலும் ராசிநாதன் கிடக்கூடாது. ராசிநாதன், லக்னநாதன், அதே மாதிரி நட்சத்திரநாதன், லக்னத்தின் நட்சத்திரநாதன், தினநாதன், இந்த 5 கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியங்க. இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த 5 பேரில் முக்கியமானது இந்த ராசிநாதன். அதனால் அவர் கெட்டு போகக்கூடாது, நல்ல இடத்துல இருக்கணும். குருவினுடைய பார்வை கிடைச்சா அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அது ஜனன ஜாதகமாக இருந்தாலும் சரி, கோச்சாரமாக இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, பிரசன்ன ஜாதகமாக இருந்தாலும் சரி, அல்லது வருட ஜாதகமாக இருந்தாலும் சரி. அதில் இப்போ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த உங்களுடைய குரு பார்வையே உங்களுடைய ராசிநாதனுக்கு 5ஆம் இடத்துல இருந்து கிடைக்குது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அமோக வளர்ச்சிகள், தொழில் ரீதியான நல்ல ஊக்கங்கள் கிடைக்கும். அவர் மட்டும்தான் சேர்றாரா? இல்லை. அதே இடத்துல செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்குது. செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படிங்கிறது வீடு, வசதி, வாய்ப்புகள், வாகன யோகங்கள், தாயாரினுடைய அரவணைப்பு, தாயாரினுடைய அன்பு எல்லாத்தையும் தரக்கூடியவர் அவர் தான். அந்த செவ்வாய் பகவானுடைய அன்பு கிடைக்குது. அவையே செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்திற்கு உடையவர். அவர் இப்போ 7ஆம் பாவத்தில் உட்கார்றாரு. அப்போ 3 பாவம் வேலை செய்து அடுத்ததாக
சுக்கிர பகவானை சொல்லணும். சுக்கிர பகவான் உங்களுக்கு மனோகாரகன், தைரியகாரகன், தைரியஸ்தானாதிபதி, மனஸ்தானாதிபதினு சொல்லலாம். அதுக்கு உடையவர். அதே மாதிரி அவர் தான் ஜீவனஸ்தானத்திற்கும் உடையவர். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான கிரகம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு புத பகவான். அந்த புத பகவான் வந்து தனஸ்தானத்திற்கும் உடையவரே, அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு உடையார். அப்போ 7 பாவத்திற்கு உண்டான முக்கியமான அம்சங்கள் எல்லாம் இப்போ எங்கே சேருது? 5ஆம் பாவத்தில் சேருது. குருவினுடைய பார்வை எங்களுக்கு கிடைக்குது. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் உண்டு, நல்ல ஏற்றங்கள், பரிபூர்ணமான நல்ல மாற்றங்கள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமானது என்னன்னா, கண்டக சனி இருக்கிறதுனால சனி பகவானை கும்பிடுங்க. சனிக்கிழமை, அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி, டிசம்பர் 13, டிசம்பர் 20, டிசம்பர் 27 எல்லாமே சனிக்கிழமை தான். அதுபோக இந்த வரக்கூடிய மார்கழி மாதம் இந்த நாட்கள் எல்லாமே பெருமாளை கும்பிடுங்க. கூடுதலாக சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் எள்ளு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமோகமான வளர்ச்சி கிடைக்கும். சிவாய நமக.